சனி பகவான் என்றாலே பயம்தான். சனி பிடித்துக் கொள்வாரோ என்று பயந்து முன்னதாகவே பரிகாரம் செய்வார்கள். கோவில் கோவிலாக சென்று வருவார்கள். சனி பகவான் நீதிமான். அவர் எப்போதுமே தவறு செய்பவர்களை தான் தண்டிப்பார். நல்லவர்களை எதுவும் செய்ய மாட்டார். கைலாயநாதன் சிவபெருமானை அந்த சனி பகவான் பிடித்த கதை தெரியுமா? சனி பகவான் கர்மத்தின் அதிபதி, நீதியின் கண். ஆனால் சிவனையே சனி பிடித்ததா? ஏன், எப்படி பிடித்தார்? இதுக்கு பின்னால் இருக்கும் நிஜம் என்ன? இதை தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்கள் ஏவி தமிழ் ஸ்டோரி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. சனி பகவான் அத்தனை கொடுமைக்காரரா? சனி என்றால் ஏன் பயப்படுகிறார்கள்? தவறு செய்தவர்களை மட்டுமே தண்டிப்பார் சனி பகவான். முன்ஜென்ம வினைக்கேற்ப இந்த பிறவியில் ஒருவரின் ராசி கட்டத்தில் அமர்கிறார். சனி பகவான் அவரவர்கள் கர்மத்துக்கேற்ப அவர்களை துவைத்து கஷ்டம் பிழிந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஏற்பட்ட இந்த துன்பத்தை முனிவர்கள் தேவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சனி மீது மிகுந்த கோபம் கொண்டார்கள். இதற்கு என்ன வழி, பரிகாரம் என்ன செய்வது என்று கலந்து ஆலோசித்தார்கள். கடைசியில் சிவன் தானே இவருக்கு வரம் கொடுத்து பதவி கொடுத்தவர், எனவே அவரிடமே சென்று இதை தடுத்து நிறுத்தச் சொல்வோம் என்று கோபத்துடன் சிவனை காண புறப்பட்டனர். முனிவர்கள் கோபத்துடன் வருவதை கண்ட நந்தி பகவான் சிவனிடம் இவர்கள் கோபத்துடன் வந்து கொண்டிருப்பதை பற்றிய தகவலை சொன்னார். இதன் விபரத்தை புரிந்து கொண்ட அவர் உடனே சனியை வரவழைத்தார். சனியும் வந்தார். அவரிடம் சிவன் தன்னை 2.5 நாழிகை பிடித்துக் கொள்ளுமாறு கூறினார். சனி தயங்கினார். உலகிற்கே படியளப்பது தாங்கள், உங்களை எப்படி நான் பிடித்துக் கொள்வது என்றார். இப்பொழுது விவாதிப்பதற்கு நேரமில்லை, சொல்வதை செய் என்றார் சிவன். சனியும் சிவனை பிடித்துக் கொண்டார். அப்பொழுது சரியாக முனிவர்களும் தேவர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். சிவனை சனி பிடித்ததையும் கண்டனர். அவர் பிடித்த சில நொடிகளிலேயே சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை மூண்டது. பார்வதி சிவனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார். இதை பார்த்த முனிவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். சிவனும் அவர்களை பார்த்து, என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை இறைவா, உங்கள் தரிசனத்திற்காக வந்தோம், பார்த்து விட்டோம், புறப்படுகிறோம் என்று சென்று விட்டனர். நேரம் முடிந்தவுடன் சனி சிவனை விட்டு விடுகிறார். அவரிடம் சரணாகி அவரை வணங்கினால் சனி கொடுக்கும் நல்லதையும் யார் தடுப்பார்? சனி சிவனை பிடித்த மற்றொரு கதை. சனி பகவான் தேவலோகத்தை நோக்கி விரைந்து செல்கிறார். இதை கண்ட தேவர்கள் அனைவரும், ஐயோ சனி, இன்று யாரை பிடிக்கப் போகிறாரோ என்று அஞ்சி ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கின்றனர். அவரவர் ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள்கின்றனர். ஆனால் சனி பகவானோ தேவலோகத்தை கடந்து செல்கிறார். இதை கண்ட தேவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். சனி நேராக சிவபெருமானை அணுகி, பரமேஸ்வரா, தங்களை 7.5 நிமிடம் பிடிக்க வந்திருக்கிறேன் என்றார். நமக்கு 1 வருடம் என்பது தெய்வங்களுக்கு 1 நிமிடம். அதனால்தான் நம்மை 7.5 வருடங்கள் பிடிக்கும். சனி பகவான் கடவுளை 7.5 நிமிடங்கள் பிடிக்கிறார். உடனே சிவபெருமான், உன்னையும் சர்வ உலகத்தையும் படைத்த என்னை நீ பிடிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு சனியோ எவரும் எனக்கு விதிவிலக்கல்ல என்று சனி கூறினார். ஈசன் உடனே தப்பித்து பூமிக்கு வந்து சனி கண்டு பிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு பாதாள சுரங்கத்தின் அடியில் 7.5 நிமிடம் ஒளிந்து கொள்கிறார். பிறகு வெளியே வந்து அவர், பார்த்தாயா, என்னை உன்னால் பிடிக்க முடியவில்லை என்கிறார். உடனே சனி பகவான், என்னையும் சர்வ உலகங்களையும் படைத்த நீர் எதற்காக பூமியில் ஒரு பாதாளத்தின் கீழ் ஒளிய வேண்டும்? அந்த 7.5 நிமிடமே நான் உம்மை பிடித்தேன் என்று கூலாக கூறுகிறார். சனி கூறியதை கேட்டு வியந்த சிவபெருமான், இறைவன் என்றும் பாராமல் நீ உன் கடமையை சரிவர செய்ததால் ஈஸ்வரன் என்னும் என்னுடைய பெயரை உனக்கு பட்டமாக தருகிறேன். இன்று முதல் உன்னை எல்லோரும் சனீஸ்வரன் என்று அழைப்பர் என வாழ்த்துகிறார்.